மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்பது மில்லியன் டாலர் கேள்வியாக உள்ளது. மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை குறித்து பல்வேறு நிபுணர்களும் ஆய்வு செய்து வராங்க. இந்த நிலையில மாரடைப்பால் பாதிக்கப்பட்ட ஒருவர் தனது மரணத்திற்கு நெருங்கிய அனுபவத்தை விவரித்துள்ளார். லண்டனை சேர்ந்த 60 வயதான நபர் ஒருவருக்கு பிப்ரவரி 9, 2013 அன்று மாரடைப்பு ஏற்பட்டது. அவர் சிறிது நேரம் இறந்துவிட்டார் என்றே கருதப்பட்டது. ஆனால் இந்த சம்பவம் அவரின் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையுடன் அவரது அசாதாரண சந்திப்பை பகிர்ந்து கொள்ள வழிவகுத்தது. ஸ்டீவ் கிரேவால் என்ற அந்த நபர் தனது அனுபவத்தின் தெளிவான சித்தரிப்பை வழங்கினார். தான் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்ட நிமிடங்களில் வெளிப்பட்ட உணர்வுகளை அவர் விவரித்துள்ளார். அவரின் மனைவியின் அவசர அழைப்பின் பேரில் துணை மருத்துவர்கள் சம்பவ இடத்தை அடைந்த நேரத்தில் அவரின் இதயம் துடிப்பதை நிறுத்தியது. இது குறித்து பேசிய அவர், எனக்கு எப்படியோ தெரியும், நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று தெரிவித்தார். கிரேவால் தனது உடலிலிருந்து பிரிக்கப்பட்டதை எப்படி உணர்ந்தார் என்பதையும் விவரித்தார்ங்க. குறிப்பாக மனித வடிவத்தின் கட்டுப்பாடுகள் இல்லாமல் உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் அனுபவிப்பதை அவர் விவரித்தார். மேலும், நான் நிலவுக்கு மேலே நடந்தேன், விண்கற்கள் மற்றும் முழு இடத்தையும் பார்க்க முடிந்தது என்று சொன்னாருங்க. இருப்பினும் அவர் தனது பூமிக்கு திரும்புவதற்கான தனது விருப்பத்தை உறுதியுடன் வெளிப்படுத்தினாராங்க. தனது மனைவியுடன் மீண்டும் ஒன்றிணைந்து மீண்டும் வாழ்க்கையை தழுவதற்கான தனது ஏக்கத்தையும் வலியுறுத்தினார். சரியான நேரத்தில் துணை மருத்துவர்கள் வழங்கிய சிகிச்சை 7 நிமிடங்களுக்கு பிறகு கிரேவாலின் இதய துடிப்பை மீட்டெடுத்தது. பின்னர் அவருக்கு அவசர அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டது. இருப்பினும் அவரது இதய தடையின் போது ஆக்சிஜன் பற்றாக்குறை பெருமூளை ஹைபோக்சியாவை ஏற்படுத்தியது. இதனால் அவருக்கு கால்கை வலிப்பு ஏற்பட்டது. சவால்கள் இருந்த போதிலும் கிரேவாலின் அனுபவம் அவரது வாழ்க்கை பாதையில் மாற்றங்களை தூண்டியது. இந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்திலிருந்து கிரேவால் முழுமையாக மீளவில்லை என்றாலும் மரணத்தின் சந்திப்பதன் மூலம் வாழ்க்கையை பற்றி அவரது கருத்து மாற்றம் அடைந்துள்ளது. தனது அனுபவத்தை ஆராய்வதற்கான ஒரு சிகிச்சை முறையை கண்டறிந்தார். இப்பொழுது அவரது தனித்துவமான அனுபவத்தை ஆவணப்படுத்தும் படைப்புகளின் கண்காட்சியை நடத்துகிறார். இதயம் நின்ற பொழுது நடந்த அனைத்தையுமே நான் நினைவில் வைத்திருக்கிறேன், கலையாக மொழிபெயர்க்க முயற்சித்தேன் என்று தனது கண்காட்சியை குறித்து அவர் விளக்கினார். மரணத்திற்கு பிறகான வாழ்க்கையை மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தியதாக கூறினார். மரணத்திற்கு பின் வாழ்வு உண்டா? உடல் இறக்கும் பொழுது ஆன்மாவுக்கு என்ன நடக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கான பதிலை அறிய பல 100 ஆண்டுகளாக ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இறந்த பிறகு என்ன நடக்கும் என்பதை குறித்து மெய் சிலிர்க்க வைக்கும் அனுபவத்தை ஆழ்ந்த கோமாவில் இருந்து தப்பிய நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஒருவர் பகிர்ந்துள்ளாங்க. ஒரு தீவிர மூளை தொற்றுக்கு பிறகு கோமா நிலைக்கு சென்றார். அப்பொழுது அமானுஷ உலகில் அவருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தனது புத்தகத்திலோ விவரித்துள்ளாருங்க. 68 வயதான டாக்டர் எபின் அலெக்சாண்டர் பிரபல நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர். 25 ஆண்டுகால வெற்றிகரமான மருத்துவ பணியில் நரம்பியல் அறுவை சிகிச்சை செய்து நூற்றுக்கணக்கான மக்களுக்கு புது வாழ்வையும் அளித்துள்ளார். இருப்பினும் அவரே மூளை தொடர்பான நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டு மரண படுக்கையில் இருந்து பின்னர் உயிர் பிழைத்தார். எபின் அலெக்சாண்டர் நவம்பர் 10, 2008 ஆண்டு அன்று தூங்கி எழுந்தபோது அவர் தனது உடலில் கடுமையான வலியை உணர்ந்தார். அவரது மனைவி அவருக்கு டீ கொடுக்க வந்தபொழுது உடல் வலி இருப்பதாகவும் ஓய்வெடுத்துக் கொள்வதாகவும் கூறினார். அதை அடுத்து அவருக்கு தேநீர் கொடுத்துவிட்டு அவரது மனைவி அங்கிருந்து சென்றார். அதன் பிறகு மருத்துவர் மீண்டும் படுத்து கொண்டார். சில மணி நேரங்களுக்கு பிறகு திரும்பி வந்து பார்த்தபொழுது கணவர் பேச்சு மூச்சின்றி கிடைப்பதை கண்டார். அவரது நிலையை கண்டு பதற்றம் அடைந்த மனைவி உடனடியாக ஆம்புலன்ஸ் அழைத்து லிஞ்ச்பர்க் பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார். இதே மருத்துவமனையில் தான் அலெக்சாண்டர் கடந்த பல ஆண்டுகளாக நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றி வந்தாருங்க. டாக்டர்கள் அவரை பரிசோதித்த பொழுது மூளையில் அரிய வகை பாக்டீரியா தொற்று மெனிங்கோ என்செஃபலைட்டிஸ் தொற்று இருப்பது தெரிய வந்தது. சில மணி நேரங்களிலேயே இந்த வைரஸ் அவரது மூளையை பாதிக்க ஆரம்பித்தது. அவரது உடல்நிலை மோசமடைந்ததை கண்ட மருத்துவர்கள் உடனடியாக அவரை வெண்டிலேட்டரில் வைத்தனர். அங்கு அவர் ஆழ்ந்த கோமா நிலைக்கு சென்றார். அலெக்சாண்டர் உயிர் பிழைப்பது மிகவும் அரிது என மருத்துவர்கள்
குடும்ப உறுப்பினர்களிடம் தெரிவித்தனர். அவர்கள் உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்பு 10% மட்டுமே என்றும், உயிர் பிழைத்தாலும் வாழ்நாள் முழுவதும் பிறரை சார்ந்து வாழ வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் மருத்துவர்கள் கூறினார்கள். அதனால் அவரை மேலும் துன்புறுத்தாமல் அவருக்கான சிகிச்சையை நிறுத்திவிடலாம் என்றும், மரணம் ஒன்றுதான் அவருக்கு நிம்மதி அளிக்கும் விஷயம் என குடும்பத்தினருக்கு மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். இந்த மருத்துவர்களின் அறிவுரைக்கு மாறாக அலெக்சாண்டர் வேறொரு உலகத்திற்கு பயணம் சென்றிருந்தார். கோமாவில் விழுந்து பிறகு மறுபிறவி எடுத்துள்ளதாக அவர் தனது புத்தகத்தில் எழுதியுள்ளார். அவர் உடம்பில் இருந்த பிடி தளர்ந்து ஆன்மா அதிலிருந்து விடுபட்டது. வெளியே வந்ததும் தான் ஒரு இருண்ட அடித்தளத்தில் சிக்கியிருப்பதை உணர்ந்தார். எதையும் பார்க்க முடியவில்லை. அவர் பேச விரும்பினார், ஆனால் பேச முடியவில்லை. இதற்கு பிறகு அவரது ஆன்மா ஒரு வாயிலை கடந்து பெரிய பிரகாசமான வட்டத்தை நோக்கி நகர்ந்தது. அந்த வட்டம் முழுக்க வெளிச்சம், இனிய இசை ஒலித்தது. அந்த ஒளிப்பந்து நடுவிலிருந்து திடீரென்று வெளிவந்தது. அதன் பிறகு அவர் பசுமையான நிலைப்பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டார். அழகான அருவிகள் ஓடிக்கொண்டிருந்தன. வானத்தில் நீல மேகங்கள் தெரிந்தன. அங்கு விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் நடமாடினர். அங்கே பட்டாம்பூச்சிகள் பறந்து கொண்டிருந்தன. அவர் ஒரு வயல்வெளியில் அமர்ந்திருந்தார். அவருக்கு அருகில் ஒரு அழகான தூதன் அமர்ந்திருந்தார் என்று அவர் தனது புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளாருங்க. அந்த தூதன் டெலிபதியாக உங்களுக்கு ஏராளமான அன்பு கிடைக்கும் என சொன்னதாக அலெக்சாண்டர் கூறினார். சில கணங்களில் அந்த பார்வை முற்றிலும் மறைந்து எல்லையற்ற ஆழமும் கருமையும் மாறியது. இந்த முழு பிரபஞ்சத்தையும் உருவாக்கிய அந்த ஆழ்ந்த இருளில் ஒரு ஒளிக்கற்றை தெரிந்தது என அவர் சொன்னார். அலெக்சாண்டர் ஒரு வாரம் ஆழ்ந்த கோமாவில் இருந்தபொழுது அந்த ஒளிக்கற்றையை அவர் பார்த்து கொண்டே இருந்தார். அப்பொழுது அவர் 5 தெய்வீக முகங்களை கண்டார். அதில் 4 முகங்கள் நன்கு தெளிவாக தெரிந்தன. மற்றொரு முகம் சரியாக தெரியவில்லை. திடீரென்று கோமாவில் இருந்த மருத்துவர் கண்கள் திறந்து பார்த்ததை கண்ட மருத்துவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். சில மாத சிகிச்சைக்கு பிறகு அவர் முழுமையாக குணம் அடைந்து சாதாரண வாழ்க்கையை நடத்தி வராருங்க. நம் உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு சிறிது நேரம் வரை உடல் உறுப்புகள் சில இயங்குகின்றன. நம்மை சுற்றி நடப்பவற்றை நம்மால் உணர முடியுமே தவிர அவற்றிற்கு எதிர்வினை ஆற்ற முடியாது என அறிவியல் உலகம் சொல்கின்றது. ஆனால் ஆன்மீக உலகமோ இந்த உடல் மட்டுமே அழியக்கூடியது, ஆன்மாவிற்கு அழிவு கிடையாது. மனிதர்கள் ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு மாறுவதை போல் இந்த உடலில் இருந்து பிரியும் ஆன்மா மற்றொரு உடல் வழியாக மீண்டும் தன்னுடைய வாழ்க்கையை தொடரும். உடலை விட்டு உயிர் தனியாக பிரிந்த பிறகு அது வாழும் காலத்தில் புண்ணியம் அதிகமாக செய்திருந்தால் சொர்க்கத்திற்கு சென்று சுகமாகவும், பாவங்கள் அதிகம் செய்திருந்தால் நரகத்திற்கு சென்று மிக கடுமையான துன்பங்களையும் அனுபவிக்கும் கருத்தும் உள்ளது. மற்றொரு புறம் தற்கொலை, கொலை, விபத்து போன்ற துர்மரணங்களால் பிரியும் உயிர்கள் அதன் ஆயுட்காலம் முடியும் வரை அல்லது அதன் ஆசைகள் நிறைவேறும் வரை பூமியில் பேயாகவோ ஆவியாகவோ அழியும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. நம்முடைய இந்த உடல் என்பது பூமியிடம் இருந்து கடனாக பெறப்பட்டது. பெற்ற கடனை திரும்பி கொடுப்பது போல் இந்த உடலை மீண்டும் பூமியிடமே கொடுத்துவிட்டு செல்கின்றோம். ஒருவர் பயன்படுத்திய உடையில் அவருடைய வியர்வை துளிகள் அப்படியே இருக்கும் பொழுது அவர் இறந்த பின்பு அந்த இடத்தை சுற்றிலும் அவருடைய ஆத்மா அலைந்து கொண்டிருக்குமாங்க. இதனால் மேற்கத்திய நாடுகளில் ஒருவர் இறந்து போய்விட்டால் அவர்களுடைய விலை உயர்ந்த உடைகளை நன்கு துவைத்து வெவ்வேறு இடங்களுக்கு தானமாக கொடுத்து விடுவார்களாம். ஒரே இடத்தில் இருந்தால்தான் அந்த ஆத்மா அந்த இடத்தை வலுவாக ஆக்கிரமிப்பு செய்யும். பல்வேறு இடங்களில் இருக்கும் பொழுது அதனால் அதன் ஆதிக்கத்தை செலுத்த முடியாமல் போய்விடும். எனவே ஒரு ஆபத்தும் இல்லை என்று இப்படி செய்வதாக சொல்றாங்க. ஒருவர் இறந்த பின்பு அவங்க போட்டிருந்த உடைகளை மற்றவர்கள் கூடுமானவரை பயன்படுத்துவதை தவிர்ப்பது தான் நல்லது. அவர்களுடைய ஒரு சில ஆடைகளை நாம் நன்கு துவைத்து சுத்தம் செய்து பீரோவில் பத்திரமாக அடுக்கி வைத்திருப்போம். அவர்கள் நினைவு நாள் என்று அதையும் சேர்த்து வைத்து வணங்குவதை வழக்கமாக கொண்டிருப்போம். அந்த ஆடையின் மூலமாக அவர்கள் வருகை புரிவதாக நம்முடைய நம்பிக்கை இருந்து வரும். எனவே ஆடையின் மீது இவ்வளவு ஈர்ப்பு இருப்பதால் அந்த ஆத்மா அதனை சுற்றிலும் எப்பொழுதும் இருக்குமாங்க. இறந்தவர்கள் கனவில் வந்தால் நல்ல செய்தி வரும். மேலும் நீங்கள் நீண்ட காலம் வாழ்வீர்கள் என்றே பொருள். சவப்பெட்டியை கனவில் கண்டால் நமக்கு நெருங்கியவர்கள் இறக்க போகிறார்கள் என்ற அர்த்தம். இறந்து போனவர்கள் உங்கள் வீட்டில் தூங்குவதை போல கனவு கண்டால் பெரிய கண்டத்தில் இருந்து தப்பிப்பீர்கள் என்று அர்த்தங்க. இறந்தவர்கள் உங்களுடன் சாப்பிடுவது போல கனவு கண்டால் நற்புகழும் அதன் காரணமாக செல்வ செழிப்பும் ஏற்படும். இறந்தவர்கள் நமக்கு உணவு பரிமாறுவது போல் கனவு கண்டால்
மகிழ்ச்சியான செய்திகள் வரும். தடைப்பட்ட காரியம் தடை விலகி சுபமாக நடக்கும். சிலருக்கு இறந்த உயிரினங்கள் கனவில் வந்தால் கவலை பறந்து போகும், மனதில் நிம்மதி பிறக்கும் என்றே பொருள்ங்க. இறந்தவர்கள் உங்களிடம் பேசுவது போல கனவு வந்தால் இக்கட்டான நிலையில் உங்களுக்கு உதவ சிலர் வருவார்கள் என்று பொருள்ங்க. நமக்கு வேண்டப்பட்ட யாராவது இறந்து விட்டது போல கனவு வந்தால் துன்பங்கள் விலக போகிறது என்ற அர்த்தம். இறந்தவர்கள் கனவில் வந்து நம்மை ஆசீர்வதிப்பது போல கனவு கண்டால் எல்லா விதமான நன்மையும் ஏற்படும் என அர்த்தம். இறந்தவர்கள் நம் கனவில் வந்து அழுவது போல கனவு கண்டால் அது நல்லதல்ல. ஆன்மீக வழியில் பிரார்த்தனை செய்வது நல்லது. இறந்து போன தாய் மற்றும் தந்தையை கனவில் கண்டால் கனவு கண்டவருக்கு வர இருக்கும் ஆபத்தை சுட்டிக்காட்டி எச்சரிக்க வந்தார்கள் என்பது பொருள். உண்மையில் மனிதன் இறந்த பிறகு என்ன நடக்கிறது என்பது கேள்விக்கான மிக துல்லியமான பதில் யாருக்கும் தெரியாதுங்க. அதே சமயம் விடை தெரியாத பரம ரகசியமாக காக்கப்பட்டு வருகின்றது. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த உடலை விட்டு உயிர் பிரியதாங்க வேணும். யாருக்குமே உடலில் உள்ள உயிர் நிரந்தரமானது அல்ல. எனவே நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே யாருக்குமே தீங்கு நினைக்காமல் அனைவருக்கும் நம்மால முடிந்த நல்லதையே செய்வோம். மேலும் இது போல பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமார்ட் இ-ஷாப்பிங் அப்ளிகேஷன்ங்க. இந்த சைட்ல நீ குக்கிங் எசென்ஷியல், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட், பேக்கரி, ஸ்நாக்ஸ், பெவரேஜஸ், பேபி கேர், ரெடிமேட் ஃபுட், ஓரல் கேர், பூஜா கேர், ஃப்ரெஷ்னஸ் அண்ட் கிளீனஸ், டிட்டர்ஜென்ட், ஹெல்த் அண்ட் ஹைஜீன், பியூட்டி கேர்னு உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்துமே இந்த சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இந்த சைட் இப்போது ஆப் ஸ்டோர்லேயோ ப்ளே ஸ்டோர்லேயோ அவைலபிளாக இருக்குங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.